ஸோ நான் கலியுகத்தில் உங்களுடைய கர்மாக்களை எல்லாம் எரிக்க வந்தவன். உங்க கர்மாவை நான் வாங்கி போட்டுக்கிற போது நான் அழிஞ்சு போக கூடாது, உங்க கர்மா எங்கிட்ட வந்துடக்கூடாது. ஆனால் எனக்கு இந்த அக்னி ஸ்வரூபம் தான் தேவைப்படுகிறது. உங்க கர்மா எல்லாம் வாங்கி போட்டுன்னு இருக்கேன், என்ன ஒன்றும் பாதிக்காது. சிவசங்கர் ஒரு யோகியிட, என் சிந்தனையில் இவர் தியாகியிட. தவ மகன் இவரது வார்த்தைகளில் தாயினும் அன்பு தொனிக்குமடா. கண்பட்டாலே பாவம் போம், இவர் கைப்பட்டால் நம் நோய்கள் போம். கால்பட்டாலே பால் பெருகும், இவர் காதில் பட்டால் வினை கருகும். இந்த தம்பிக்கு அட்ரஸ் வந்து இவங்க அப்பா எல்லாம் என்கிட்ட வந்து 93ல வந்தாரு. எந்த வருஷம் வந்தார்? 93ல வந்தார். நான் இப்போ 55 மலைப்பந்தியில் என்னுடைய ஆன்மீகத்தை சேர்த்து கொண்டிருந்த ஒரு காலம். அவர் டிஎஸ்பி போலீஸ், ராமநாதபுரத்தில் போஸ்டிங். அவருக்கு தீராத ஒரு தலைவலி இருந்துச்சு. தலைவலின்னா சாதாரண இல்லை, தாங்க முடியாம 2 போலீஸ்காரங்களை தலைமையில ஏறி மெரிக்க சொல்றாரு. போலீஸ்காரங்க தலையை மெரிக்கணும், தாங்க முடியாம 3 தடவை சூசைட் பண்ணிக்கணும். அவருக்கு கண்ணெல்லாம் எடுத்து பண்ண சாகல. அப்போ யாரோ எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. சொன்னார், நான் எல்லா சாமியாரையும் பார்த்தேன், எல்லா மந்திரவாதி மெடிக்கல் எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாரும் பார்த்துட்டீங்க, ஒரே ஒரு ஆளை பார்த்துருங்க என்ன அப்படின்னு என்கிட்ட வந்தாரு. அன்னைக்கே நல்லா ஆயிட்டாரு. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தவர், இவ்வளவு மோசமா கொடுமையில் இருந்தவர், அன்னைக்கு நல்லா ஆயிட்டார். திடீர்னு பார்த்தா அவருக்கு 10-15 வருஷமா ப்ரமோஷனே கொடுக்காத வச்சிருந்தாங்க. மதுரையில் இருக்கிற போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் பிரின்சிபால போட்டாங்க. அதை விட அதிசயம் போலீஸ்ல கிடைக்கிற மெடல் இருக்குது இல்ல, அண்ணா மெடல், அது கிடைச்சிச்சு அவருக்கு. எல்லாம் உடனே நடந்தது, டக்குன்னு உடனே நடந்தது. ராம் சூரத்குமார் சுவாமிகள் பாபாவை காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்பார். கோடி சுவாமிகள் பாபாவை காட்டி இவர்தான் கைலாசம், இவர்தான் வைகுண்டம் என்பார். பரமாச்சாரியார் அவர்கள் பாபாவை இவன் மகா ஜோதியாக்கும் என்பார். அவர் பேர் நவரத்னம். மலேசிய இந்து சங்கத்தினுடைய பொறுப்பாளர். பினாங்ல என்னை வந்து ஏறத்தாழ ஒரு 22 வருஷமா தெரியும் அவருக்கு. சங்கரம் சிவசங்கரம், சத்தியம் சிவசங்கரம். நான் இப்ப என்ன சொல்ல போயிடுறேன், பாபா வந்து முன்னேற்றம் மட்டும் செய்ய மாட்டார், உங்களுடைய நோய் நொடிகளையும் நினைத்தால் அதை தீர்த்து வைக்கும் ஆற்றல் இந்த சுவாமிக்கு உண்டு. ஒரு 4-5 இதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். முதலாக என்னுடைய மருமகள் இப்பொழுது போஸ்டன் அமெரிக்காவில் இருக்கார். அப்பொழுது திருமணமாகி வந்திருக்கும் போது உங்களதாக பாபாவை பார்த்தபோது அவருக்கு ஒரு காசநோய், அதாவது பெண்ணுக்கு முதுகு எலும்பில் ரொம்ப கோளாறு பண்ணிவிட்டது. சில டாக்டர்கள் வாங்கி பார்த்தோம். பார்க்கும்போது அது 4 நாட்கள் தான் குணமாகும், உடனே குணமாக சொன்னார். உடனே பாபாவோட வந்து சொன்ன போது இதெல்லாம் சிம்பிள் நீ சொல்லியாச்சு, விபூதி எடுத்து கொடுத்து இந்த 40 நாளுக்கு லேசாக தண்ணீரில் போட்டு சாப்பிட முடியாது சொன்னார். அதுபோல் சாப்பிட்டு கொண்டு வந்தாரு. சில நாட்களிலேயே அது குறைய ஆரம்பித்தது. உள்ளபடி நாங்கள் அந்த ஸ்பெஷலிஸ்ட் என்று காமிக்கும் போது இது குறைந்து கொண்டே வருகிறது சொல்லிட்டு மறுபடியும் போய் பார்க்கும்போது அறவே இல்லாமல் போய்விட்டது. எந்த நோயும் இல்லாமல், எந்த குணமும் இல்லாமல், எந்த ஆபரேஷன் இல்லாமல் நல்லா இருக்கு. இப்பொழுது போஸ்டனிற்காக எந்த நல்லபடியாக இருக்கிறார். இது முதல். இரண்டாவது ஒரு சின்ன சம்பவம். என்னுடைய பேரன் இங்கேதான் படிக்கின்றான். போன வருஷம் கொண்டாந்து சேர்த்தோம், 7வது படிக்கின்றான். அவனுக்கு சிறு வயதில், அதாவது 1 வயது 2 வயது இருக்கும், இந்த நாக்கு வெளியே வராது, அப்படியே ஒட்டிக்கிட்டு. அப்ப நாம டாக்டர்கிட்ட போய் காமிச்ச போது இதை ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், அது 2-3 வருஷம் ஆகணும். அதே மாதிரி பாபா கிட்ட சொன்ன போது அதே மாதிரி விபூதியை கொடுத்த அவர் தாயார்கிட்ட, தாய் தான் சிறந்தவர்னு சொல்லி நாக்கு தடத்தினார். 4 வந்து நாக்கு நல்லா போய் இப்பொழுது நல்லா
பாடல்கள் எல்லாம் படிக்கிறான். அவன் இப்பொழுது இந்த நமது சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் 7வது படித்துக் கொண்டிருக்கின்றான். இது 2வது. இதே மாதிரி நிறைய எங்க குடும்பத்தில் நடந்திருக்கு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய ரொம்ப நோயா போட்டேன். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரும் பார்க்க முடியாது, என்னை ஐசோலேட்டட் அப்படியே வச்சுட்டாங்க. 10 நாள் இருந்தேன். அப்ப 2-3 நாள் வரைக்கும் எனக்கு யாரும் பார்க்க முடியாது, பிள்ளை உள்ள யாரும் முடியாது. வெளியெல்லாம் பார்த்துட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து தான் பார்ப்பாங்க. அப்ப தொடர்ச்சியாக 3 நாள் சரியாக 7 மணிக்கு பாபா வருவாரு. இதெல்லாம் நம்பல. அது நெசமான்னு சொல்லும் போது பாபா படுக்கையில வந்து மின்னுக்கு உட்காந்து அப்படியே யோகா பொசிஷன்ல உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. நெசந்தான கதை மூடிட்டு மறுபடியும் பார்க்கறது இருப்பாரு. அது ஒரு 5 நிமிஷம் நீடிக்கு. அதே மாதிரி தொடர்ந்தாப்புல அதே நேரத்தில் 7 மணிக்கு அவர் வந்தார். அப்புறம் 5வது நாள் 6வது நாள் டாக்டர் வந்து பார்த்துட்டு நீ போய் வீட்டுக்கு போட்டு பேர் வழி விட்டான். இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இதே மாதிரி இன்னும் நிறைய அடுத்த 20 வருஷம் நிறைய நடந்தது. நமக்கு பிரச்சனை வந்தால் டாக்டரிடம் செல்கிறோம். ஆனால் டாக்டருக்கே பிரச்சனை என்றால் இங்க மகாகவி பாரதி நகர்ல ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார். டாக்டர் பாரின் பேர். அவன் ஒய்ஃபும் டாக்டர் மஞ்சுளா பாரின் பேர். நான் அப்போ மலை பஞ்சாயத்துல ஆன்மீகம் செஞ்சுட்டு இருந்தேன். அவர் எனக்கு ஃபோன் போட்டு பாபா என் குழந்தை சாக கிடக்குது, நான் 1/2 மணி நேரத்தில் செத்துன்னு சொல்லிட்டாங்க. நானும் டாக்டர், என் ஒய்ஃபும் டாக்டர், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ராயப்பேட்டாலேருந்து கில்பாக் மெடிக்கல் காலேஜ் சேனல்லேருந்து வந்து பார்த்துட்டாங்க. 1/2 hourல போயிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து சரி பாபா கிட்ட சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணுறேன். நான் சொன்னேன் உங்கள் டாக்டருங்க நீங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. 1/2 hourல போயிடுவோன்ட்டார். நான் சொல்கிறேன் 1/2 hourல போயிடுச்சிடுவோன்னு. நான் எடுத்து விட்டு நகர பழக்கம் கூட கிடையாது அவங்களுக்கு. நான் மண்ணடியில் உட்காந்து 1/2 hourல போயிடுச்சுன்றேன். கரெக்டா 1/2 hourல அந்த குழந்தை நல்லாயிட்டு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்ல MBBS முடிச்சுட்டு இப்போ அவளே டாக்டரே போயிட்டான். உலகத்துல ஆன்மீகத்தை விட பெரிய விஷயம் ஒண்ணு கிடையாது. தெரியுமா, இந்த சார் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரிய ஹோட்டல் ஓனர். ரொம்ப நல்லவர். எனக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்குது, அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல போய் துட்டுல விட்டாரு. ஒரு 6-7 கோடி விட்டு போறையா, 6-7 கோடி விட்டாரு. ஸோ ஒரு நல்ல மனுஷன், எந்த தப்பு தட்டா கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ஏதோ ஷேர் மார்க்கெட்ல போனாரு, இவ்வளவு கோடி போயிடுச்சு. எப்படி இருக்கும் நீயே சொல்லு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. அப்போ என்கிட்ட வருவார், இவங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்க, இவங்க சிஸ்டர்னாலாம் என்கிட்ட ரொம்ப வருஷமா இருக்காங்க, இவங்களும் ரொம்ப வருஷமா இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் நீ ஒன்றும் பண்ணாத, அங்க இருக்கும், அப்போ ஆடிட்டோரியத்தில் இருக்கும். 8 சனிக்கிழமை என்கிட்ட வா, சும்மா உட்காரு, பிரசாத் சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ 8 சனிக்கிழமை வருவாரு, கரெக்டா இருப்பாரு. ஒரு ராகவேந்தர் பிரசாதம் கொடுப்பேன், சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுக்க சொல்லுவேன், அவர் போயிடுவார், அவ்வளோதான். ஸோ தொழிலில் கெட்டிக்காரு. அதனால பெரிய ஹோட்டல் குரூப்காரங்க இவரை கூப்பிட்டு நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா வந்துருங்க, உங்களுக்கு இவ்வளவு ஷேர் தரோம்னு சொல்லி அப்படியே அவருக்கு 1 ஹோட்டல் 2 ஹோட்டல் 3 ஹோட்டல் 4 ஹோட்டல் இப்படி ஆகி கடன் பூரா அடிஞ்சு போச்சு. ஃபுல் கடன் அடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ராகு போனல, ராகு இருந்தால் தான் அந்த மாதிரி கடன்லாம் போய் மாட்டிக்க வேண்டியது. ஸோ அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டம், முழுங்கிறது கூட கஷ்டம். அப்போ அவங்க ஒய்ஃப் கூட இருக்கிறாங்க, சத்யவான் சாவித்ரி. அவங்க அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு இட்லி வாங்கி நல்லா தண்ணியில கழிச்சு கையால் அவர் ஊட்டி விட்டேன், சாப்பிட்டு. அதுக்கப்புறம் நல்லாட்டாரு, இப்போ நல்லா சாப்பிட்றாரு எல்லாம். இப்போ அவர் துபாயில ஒரு ஹோட்டல் தெரிஞ்சாரு, அபுதாபில, கட்டார்ல, அமெரிக்கால, லண்டன்ல எல்லா இடத்துலயும் ஒரு ஹோட்டல் தெரிஞ்சுட்டாரு. அவங்க பசங்கெல்லாம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஒவ்வொரு வெளிநாட்டுல போய் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அவங்க ஒய்ஃபை கூப்பிடுறாரு, அமெரிக்காவா லண்டன்வான்னு சொல்லி. அவங்க இல்லை, நான் வந்து இங்கதான் கொண்டு செட்டில் குதிரை ஓட்டுவேன். சும்மா சொன்னீங்க, நம்மகிட்ட குதிரைலாம் இல்லைல்ல. நான் விளையாட்டு தானே பேசுறேன், ஆனா நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். வேற எந்த சாமியார் இன்னும் போனேன்னா
உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்டிருப்பான். அந்த யாகம் பண்ணு, இந்த பூஜை பண்ணும், அந்த பரிகாரம் பண்ணு, இந்த தாயத்து கட்டு, உங்க வீட்டுல வந்து கப்பு சீச்சு பாத்ரூம் கட்டுன்னு ஏதாவது சொல்லி உனக்கு குழப்பிருப்பான். தாயத்து கொடுக்குறேன், மோதிரம் கொடுக்குறேன், மண்ணாங்கடி கொடுக்குறேன், முன்னே எப்படியும் ஒரு வழி பண்ணிட்டு இருப்போம். நீ ஏற்கனவே கடல் ஆக்கணும். நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணும் 8 சனிக்கிழமை உட்காந்து சாப்பிட்டு போதான், கொஞ்சம் இட்லி வாயில விட்டுறது தான். என்ன உங்களுக்கு எல்லாம் புரியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, ரொம்ப ஜாலியா ஆன்மீகம் செய்யறேன், சிறுசு செய்யறதே இல்லை. எது மாதிரியும் இல்லாத ஒரு மாதிரியாய் இருக்கின்றாய். அது மாதிரி இது மாதிரி என 1000 பேர் என்ன சொன்னாலும் நீ எது மாதிரியும் இல்லாத ஒரு மாதிரியாய் இருக்கின்றாய். ஒரு மாதிரி என உன்னை சொன்னவர் உள்ளம் மாறிட வைக்கின்றாய். உலகத்திற்கே முன்மாதிரியாய் உன்னை நீயே தருகின்றாய். நீ எது மாதிரியும் இல்லாத ஒரு மாதிரியாய் இருக்கின்றாய். எது மாதிரின்னா அதுக்கு பதில் புது மாதிரி. புது மாதிரில 2 பதில் வரும். ஒரு மாதிரி ஒரு மாதிரி. ஒரு மாதிரி என்ன மென்டல்னு சொல்லலாம். ஒரு மாதிரிடா இல்ல, ஒரு மென்டல்ங்கிறது எப்படி சொல்லுங்க, ஒரு மாதிரியான ஆலோசனை சொல்லு. இன்னொரு ஒரு மாதிரி என்ன, இஸ் ரோல் மாடல், ஒரு உதாரண புருஷன் அர்த்தம். சிவசங்கர் பாபாவை நீ வந்து ஒரு உதாரண புருஷனா நினைக்கிறதோ இல்ல ஒரு மாதிரி நினைச்சுக்கிறதோ உன் சாய்ஸ். நீ எப்படி நினைக்கிறதுனால நான் தருவேன் இல்ல, நான் எதுவோ நான் யாரோ அது நான் தான். நீ இப்படி நினைக்கிறதுனாலே அப்படி நினைக்கிறதுனாலே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, உனக்கு உண்மையாவே என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஆஸ்க் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மிட்டாய் கடைக்கு போறேன், போன உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து போடுவாங்க அந்த ஸ்வீட்டு. அதை சாப்பிட்டுட்டு நீ வந்து 1 கிலோ கட்டுங்க அப்படின்னும் இல்ல, டேஸ்ட். So I am willing to give you the taste of Sivashankar Baba, the spiritual potential. எனக்குள் இருக்கிற ஆன்மீகத்தினுடைய ஆற்றலை நான் உனக்கு கொசுறு கொடுக்க தயாரா இருக்கேன். சோ அப்ப நாங்க யாருக்காக கைங்கரியம் பண்றோம், பகவானுக்காக பண்றோம். அப்ப அந்த பகவான் என்னை விட்டு கொடுப்பானா, நீயே சொல்லி பார்க்கலாம். சோ நீ என்ன டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அந்த டெஸ்ட் யாருக்கு வந்து வைக்கிற, பகவானுக்கு வைக்கிற, எனக்கு வைக்கிற. சோ யூ வில் ஃபுல்ஃபில். அந்த அந்த மேடம் வந்திருக்காங்களா, அவங்களோட அக்கா பையன் அமெரிக்காவில் இருக்கான். சே ஹாய். அவங்களோட அக்கா பையன் அமெரிக்காவில் ஹாலிவுட்ல ஒர்க் பண்றான். இஸ் an engineer. ஸோ அவனுக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம். அதாவது இதுக்கு முன்ன வேலை செஞ்சு வேற கம்பெனிக்கு போன போது அதில் வர வேண்டிய அமௌண்ட்ஸ் வரல. ஸோ ஒரு டெட்லாக் மாதிரி இருந்தது. ஒரு வகையில் அமெரிக்கன் ஒர்க் பெர்மிட்டுக்கு முரண்பாடான ஒரு சிச்சுவேஷன். ஓகே, அந்த மாதிரி. ஸோ ஈ ப்ரேடு, எங்கிட்ட சொல்லலை, எனக்கு இமெயிலெலாம் இல்லை. ஒரு தடவை இமெயில் அனுப்பிச்சான்னு நினைக்கிறேன் லாங் பேக். அண்ட் ஈ ஜஸ்ட் ப்ரேட், எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் காட் சால்வ். ஸோ அவனுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துச்சு. அதுக்கு அந்த கம்பெனியில் பிளாக் ஆயிருந்து வந்துச்சு. ஸோ அவர் வந்து 2,80,000 ரூபாய்க்கு ஒரு செக்கு போட்டு அவங்க சித்திவங்க அவங்க போன வாரம் எங்கிட்ட அந்த செக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. 2,80,000 rupees. நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு காசு, எனக்கு செலவே இல்லை, இப்போ இருக்கிறதே போறேன். இல்லை இல்லை, அவன் ப்ரே பண்ணியிருக்கான், அதனால உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டான் அப்படின்னாங்க. சரி, ஓகே, கிவ் அண்ட் டேக் எ ரெசிப்ட், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த செக்கு எனக்கு வந்து சேர்ந்த உடனே, செக்கு இவங்க எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க இல்லையா, வந்து சேர்ந்த உடனே அமெரிக்காவில் அவனுடைய சம்பளம் ஏற்றிட்டாங்க. என் கைக்கு அந்த 2,80,000 வந்த உடனே அவனுக்கு $6,500 சம்பளம் ஏறிடுச்சு. ஸோ அந்த $6,500 மதிப்பு 2,80,000 ரூபாய், அவ்வளோதான்.
என்ன கொடுத்தாலும் அவனுக்கு அப்படியே வந்துச்சு. He just gave and he got it back. இதுக்குதான் அழகில்லா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேங்கிறது. It's all a game for God. He doesn't need your money. இவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும்? என்ன வேணா பண்ணலாம். என்ன இருக்குது இதுல பெரிய விஷயமா? ஒரு பவர். And I just use it for fun. அதாவது ஒரு ஏழை பணக்காரனாக்கி காமிச்சுன்னு அது நம்ம பவருக்கு புரிஞ்சுக்குவாங்க ஜனங்க. ஏற்கனவே ஒருத்தன் பணக்காரனாக்குறானாக்கா அதுல என்ன இருக்குது, நமக்கு என்ன பெருமை இருக்குது அதுல. He was already that. So இப்படி வழிமுறைகளே உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. But there is nothing which I cannot do. இந்த உலகத்துல என்ன வேணா பண்ண முடியும். செத்து போனவரோட எழுப்ப முடியும். அவ்வளவு பவர் கொடுத்துருக்கிறார் சாமி. சதன் ரயில்வேல டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் இருந்தார், நடராஜன் பேர். எழுத்தாளர் சிவசங்கரியோட அக்கா புருஷன். அவர் என்னுடைய டியூட்டி. அந்த காலத்துல நான் இங்கிருந்து டெல்லிக்கு ரயில்ல போறேன்னாக்கா கேட்டரிங் மேனேஜர் ரயில்ல எங்கிட்ட வந்துட்டு எங்க டிஆர்எம் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன கேட்டா உங்களுக்கு தனியா சமைச்சு கொடுக்கணும்னு, இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. ஒரு தடவை அந்த டிஆர்எம் நடராஜன் கண்ணையான்னு ஒருத்தர் கூட்டின்னு வந்தாரு. இவர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, இப்ப நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த கண்ணையா வந்து SRU சதர்ன் ரயில்வே மத்தூர் யூனியன்ல நம்பர் 1 திருப்பதி கோயில்ல ட்ரஸ்டி, திருப்பதி கோயில் டிடிடி தேவஸ்தானத்துல ட்ரஸ்டி. இவர் அருகில் இருந்துதான் ஒருவரை குணப்படுத்த வேண்டும் என்பதில்லை. இங்கிருந்து கொண்டே அமெரிக்காவில் இருக்கும் ஒருவரை கூட குணப்படுத்த முடியும். இந்த தம்பி அமெரிக்கால இருக்காரு. இவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷனா, அம்மாவுக்கு ஆபரேஷனா? அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணோம். எத்தனை $2 பில்லு போட்டாங்க? $40,000 பில்லு போட்டாங்க. இவர் அமெரிக்கால இருக்காரு. $40,000 25 லட்சமா கட்டினா ஒரு போண்டி ஆயிடுவாரு. போங்க ப்ரே பண்றாரு. அங்க வெயிட் பண்ணிட்டாங்க. $40,000 கட்ட வேண்டாங்க. அவர் வச்சுன்னு சொல்றாங்க, என்ன போய் சொல்றேன். அதே மாதிரி அமெரிக்கால பாஸ்டன்ல ஒரு பொண்ணு இருக்கா, ஜெயந்தி பேரு. இந்தியால இருந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாம அவங்க அப்பா போயிட்டாரு கோபிரசாத். அங்க $65,000 பில்லு போட்டாங்க. அது வெளியே வந்து எனக்கு போன் போட்டு, அப்பா ஐ ஆம் டூம்டு அப்படின்னா. என்னென்ன பில்லு போட்டாங்க $65,000. நான் வந்து இதை கட்டினா ஒண்ணுமே இல்லை, சொத்துக்கே என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. சரி நீ உள்ள போ அப்படின்னு. உள்ள போன உடனே டாக்டர் அம்மா கருத்து பாக்குறாங்க. அதுல என்னுடைய டாலர் பாக்குறாங்க. பார்த்துட்டு போய் பேசுங்களா, he is my spiritual master, he is like my father. 2 minutes கழிச்சு டாக்டர் அம்மா அந்த ஃபைலை வர வச்சு வேவ் பண்ணிட்டு $65,000 கட்ட வேணாங்க. இது எப்படி நடத்துறேன் நான் இங்கதான் இருக்கிறேன். எனக்கு ஒரு போன் வருது, உடனே நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளம் அங்க சால்வ் ஆகணும். சால்வ் ஆகுது. இதான் எண்ணங்கள்னால. ஆனா அதுக்கு உனக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை நான் கொடுக்க முடியாது. உன்கிட்ட அந்த நம்பிக்கை இருந்தா நீ எங்க இருந்து எதை கேட்டாலும் என்னால இங்க இருந்து படி எடுக்க முடியும். நான் நேர்ல இல்லைன்னு நீ நினைக்கவே தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு எப்படி தெரியும்? அங்கே பல்ப் எரியணும், ஃபேன் சுற்றணும், ஏசி வேலை செய்யணும், மைக் வேலை செய்யணும். அப்போ கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆன்மீக சில மகானாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட கரண்ட் இருக்கா இல்லையா